And I cannot forget my only beloved wife, my chellam, Rima. Thank you so much, Rima, and she's beside me always. God bless you. God bless you. The whole family, Rima's family, I cannot forget my... இப்படி தன்னுடைய மனைவியை குறித்து பேசின ஜான் ஜெபராஜ் தற்போது தனக்கு ரசிகையாக இருந்த ஒரு பெண்ணிடத்திலே சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவது உன் வார்த்தையில் உள்ளதடி என்ன. ஜான் ஜெபராஜுக்கு மிக தீவிரமான ரசிகராக இருந்த ஒரு பெண் தான் தற்போது ஜான் ஜெபராஜுடைய கள்ளக்காதலியாக மாறிவிட்டார். அந்த பெண் முன்பு ஒரு முறை ஜான் ஜெபராஜோட நெருக்கமான ஒரு புகைப்படத்தை போட்டு அதுல என்ன எழுதியிருந்தா தெரியுமா? பிக் ஃபேன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று சொல்லி, அதாவது ஜான் ஜெபராஜ் தன்னுடைய ஆத்மீக தந்தை எனவும் இந்த ஆத்மீக தந்தைக்கு நான் மிகப்பெரிய ரசிகை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு அநேக போதகர்கள் என்கிறவர்கள் இதே போலத்தான் தங்களுக்கு ரசிகர்களையும் ரசிகைகளையும் உருவாக்குகிறார்கள். ஆத்மீக தந்தை, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று பழகின ஒருத்தர் அந்த பெண்ணை தன்னுடைய கள்ளக்காதலியாக மாற்றிவிட்டார், அல்லது இரண்டாவது மனைவியாக மாற்றப் போகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் என்கிறதற்கு பலரை சொல்லலாம். இப்பொழுது இவர் குற்றம் சாட்டுகிறார் அல்லவா தன்னுடைய அசோசியேட் பாஸ்டர் என்று சொல்லி, அவரை சொல்லலாம். அவரது மனைவி இருக்கிறார் அல்லவா, அவரையும் சொல்லலாம். இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதர்களை எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை காட்டில் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் பின்பற்றுகிற ஒரு உபதேசம். ஜான் ஜெபராஜ் ஆகட்டும், ஜான் ஜெபராஜோடு கூட இருந்த அந்த அசோசியேட் பாஸ்டர் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் ஒரு உபதேசத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த ஒரு உபதேசம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது என்ன உபதேசம்? கள்ள உபதேசம். கிருபையை பாவம் செய்வதற்கான லைசன்ஸாக பயன்படுத்துகிற ஒரு காரியம். கடவுள் கிருபையாக இருக்கிறார், ஆண்டவர் கிருபையாக இருக்கிறதுனால் நாம் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த கிருபையை பாவம் செய்வதற்கு ஏதுவாக புரட்டுகிற ஒரு போதனை தான் ஜான் ஜெபராஜோடு கூட இருக்கிறவர்கள், ஜஸ்டின் போன்றவர்கள் எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆகவேதான் அவர்கள் பண ஆசையை தூண்டும் விதமாக அடிக்கடி பேசுவார்கள். காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் பண ஆசை என்கின்றது பாவம் அல்ல, கடவுளுடைய கிருபையே நம்முடைய பண ஆசையை தூண்டுவதற்கு ஏதுவாகத்தான் என்கிறதாக இருக்கும். இன்றைக்கு ஜான் ஜெபராஜுடைய மனைவியை ஜான் ஜெபராஜ் விட்டு போய் ஒரு கள்ளக்காதலியோடு இருக்கிறதுனால் மனைவி அழுகிறார். அந்த காரியத்தை அவருடைய அசோசியேட் பாஸ்டராக இருந்தவர் எதிர்க்கிறார். ஜான் ஜெபராஜ் செய்து தவறு என்று சொல்லி ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவு கொடுக்காமல் அவருடைய மனைவிக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் ஆரம்பத்திலே ஜான் ஜெபராஜ் இந்த கள்ள உபதேசத்தில் இருக்கும்போது அந்த கள்ள உபதேசத்துக்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு ஜான் ஜெபராஜ் ஜூமிலே ஒரு கூடுகை நடத்துவதற்காக பணம் வசூலித்தார். அப்போ அதை ஒரு இளைஞன் இது தப்புன்னா என்று சொல்லி அந்த மீட்டிங்கிலே கலந்து கொண்டு இப்படி ஜூம் மீட்டிங்கிலே சேருவதற்கு பணம் வசூலிப்பது தப்பு என்று சொல்லி பேசினதுனால் அவரை அந்த குரூப்பில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அந்த ஜான் ஜெபராஜ் அந்த நபருக்கு போன் பண்ணி பேசி மிரட்டினார். நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, நான் 2 பேரும் உட்கார வச்சிருக்கேன். சென்னை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் உட்கார வச்சிருக்கேன். இதே துடிலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் போய் உட்கார வச்சிருக்கேன். நான் ரிமாண்ட் பண்ணி தான் நான் வெளியே அனுப்பிச்சிருக்கேன். ஐ அம் கோயிங் டு ஃபைல் a defamation case on you. நீங்க என் மேல பப்ளிக்ல அந்த மாதிரி அசிங்கமா போட்டீங்க. அசிங்கமா போடலனா நான் வந்து உள்ளதான் போட்டுருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க உள்ள போங்கப்பா, நீங்க உள்ள போங்க, வெளியே உட்காருங்க, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. You should know whom you are talking to first of all. நான் சாதாரண பொடி பையன் நினைச்சீங்களா? நான் பொடி பையன் உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. I know about everything. நான் அவ்வளவு பெரிய சர்ச் வச்சிருக்கேன், 500 பேர் என்கிட்ட வரானா, என் சர்ச்சில் 4 இன்ஸ்பெக்டர் இருக்கான், அட்வொகேட் என்கிட்ட இருக்கான். என்கிட்ட இல்லாத பிசினஸ் மேனா இல்லை என்கிட்ட லோக்கல் இல்லாத ஆட்களா? நான் வீரப்ப காமிக்க நினைச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள உட்கார வச்சிடும் பாத்துக்கோ. என்ன நான் கேஸ் எப்படினாலும் மாத்த முடியும் தெரியல உனக்கு என்று சொல்லி மிரட்டினார். அந்த ஆடியோ அந்த டைம்ல வைரல் ஆனது. அந்த வேளையிலே ஜான் ஜெபராஜ் செய்த செயலை அநேகர் கண்டித்தார்கள். ஒரு பாஸ்டர், ஊழியக்காரன் என்கிறவன் சண்டை போடுகிறவனாக இருக்கலாமா? ஊழியக்காரன் என்கிறவன் தனக்கு பின்பதாக அரசியல் செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு ரவுடிகள் இருக்கிறார்கள், போலீஸிலே ஆட்கள் இருக்கிறார்கள்
என்றெல்லாம் இப்படி சொல்லலாமா? இப்படியெல்லாம் ஆழ்பலத்தை நம்பி வாழ்பவன் கடவுளுக்கு ஊழியம் செய்பவனா என்கின்ற அடிப்பிலே பெரிய அளவிலே விமர்சனம் உள்ளானது. அந்த வேளையிலே ஜான் ஜெபராஜுக்கு பக்கத்துணையாக நின்றது யார் தெரியுமா? இந்த அசோசியேட் பாஸ்டர். அவரும் அவருடைய குடும்பமாக வி ஸ்டாண்ட் வித் ஜான் ஜெபராஜ் என்று கூறியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து அவரிடத்தில் சில கேள்விகளை எழுப்பியிருந்தேன். கேள்விக்கு அவர் பதில் சொன்ன போது என்ன கூறியிருந்தார் தெரியுமா? ஜான் ஜெபராஜை குறை சொல்வதற்கு ஏதுவாக இந்த பூமியிலே யாரும் யோக்கியன்கள் கிடையாது என்பதாக கூறியிருந்தார். எட்வின் அவர்களுக்கு 2 கேள்வி. ஒன்று, ஜான் ஜெபராஜ் அவர்கள் யாரை நம்பி ஊழியம் செய்கிறார்? அதாவது மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் பழைய உடன்படிக்கைக்காரர்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிற இடத்தில் இருக்கிறவர் ஜான் ஜெபராஜ். அவர்தான் புதிய உடன்படிக்கை ஒரு ஏஜென்ட் போல. அவர் அப்படி புதிய உடன்படிக்கை என்றால் கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிறாரா, இல்லை டிஎம்கே பார்ட்டி, ஏடிஎம்கே பார்ட்டி பிரபலங்கள், ரவுடிகள் அல்லது அடியாட்கள் அல்லது போலீஸ்கள் இல்லை வக்கீல்கள் இவர்களை நம்பி ஊழியம் செய்கிறாரா? யாரை நம்பி அவர் ஊழியம் செய்கிறார்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, அந்த ஆடியோவிலே ஒருவர் ப்ரொவோக் செய்தால் இப்படி பேசுகிறவர் ஒரு ஊழியக்காரரா? வேதம் காட்டுகிறபடி, பவுல் தீமோத்தேயுவிலே எழுதினபடி, தீத்துவிலே எழுதினபடி ஒரு ஊழியக்காரருக்குரிய தகுதி இதுதானா? அதனாலதான் என்னுடைய Facebook முகநூல் பத்திரிகை நீங்க போயிருந்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது ஜான் ஜெபராஜ் மேல் கல்லறி கடவன், உங்களில் யோக்கியன் முதலாவது கல்லறியை கடவன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா யாருமே இந்த உலகத்துல யோக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு நபர் வீக்கா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வேணும்னே அவர் மூக்குக்குள்ள போய் கை விட்டதுனாலதான் அவர் டென்ஷன் ஆனார். சரிங்களா? அதுதான் நான் சொல்றேன். ஒருவர் நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க, அவர்கிட்ட மரியாதையா நான் ஊழியக்காரன், நீங்க தயவு செய்து வெளியே போய் விடுங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். போடா வெளியே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, ஒருவேளை நீங்க ஒருவேளை மரியாதையாக நீங்கள் போகவில்லை என்றால் நான் போய்விடுவேன் அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த செகண்ட் நான் சொல்லுவேன், போடா வெளியே அப்படின்னு தான் சொல்லுவேன். இதைத்தான் அவர் செய்திருக்கார் நான் நினைக்கிறேன். நான் அதற்காக அவருக்கு நியாயப்படுத்தல. நான் ஜான் ஜெபராஜ் பிரதரை நியாயப்படுத்த கூட தான் இருக்கேன். நான் பேசல, அவர் கேட்டுட்டு தான் இருப்பார். நான் அவரை நியாயப்படுத்தவில்லை. ஆனால் அவரை குறை சொல்வதற்கு யாரும் யோக்கியம் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்யறேன். அவரிடத்துல 2 கேள்விகள் தான் கேட்டேன். அதாவது அவர் கர்த்தரை நம்பி ஊழியம் செய்கிறாரா, இல்லை அரசியல்வாதிகள் அல்லது பிரபலங்கள், வக்கீல்கள் இவர்களை நம்பி யாரை சார்ந்து வாழ்கிறார் என்று கேட்டேன். அவருக்கு அதற்கு ஒழுங்காக பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக இந்த பேசின பேச்சு ஒரு ஊழியக்காரர் பேச வேண்டிய பேச்சு என்று கேட்டதற்கு அவர் ஜான் ஜெபராஜ் ஒரு விபச்சாரியோடு கம்பேர் செய்கிறார். இல்ல அவர் ஊழியக்காரர் இல்லை, அவர் விபச்சாரிக்கு ஒப்பானவர் தான் என்பது போலதான் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஆகவே நீங்கள் கல்லறியாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் அவரிடத்தில் நான் ஒழுங்காக கேட்டுக்கொள்கிறேன். அப்படியானால் அவர் இந்த ஊழியத்தை கொஞ்சம் நாள் நிறுத்தி வைத்துக் கொள்ளட்டும். அவர் செய்த தவறுகளை ஆண்டவரிடத்துல மனம் திருப்பி மன்னிப்பு கேட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அவர் யாரெல்லாம் தூற்றி இருக்கிறார்களோ அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டு சரியான ஊழியத்தை செய்யட்டும். அது வரைக்கும் அவர் ஒதுங்கி இருக்கட்டும். நீங்கள் தான் அவர் சொல்லி அவரை ஊழியக்காரரோடு ஒப்பிட வேண்டாம், விபச்சாரியோடு ஒப்பிடும்படியாக நீங்கள் தான் சொல்லி இருக்கிறீர்கள். ஆகவே அவர் அந்த நிலைமையில இருந்து மந்திரப்பட்டு இனி பாவம் செய்யாத என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வரைக்கும் ஊழியம் செய்ய வராமல் இருக்கட்டும். அடுத்து சம்பந்தப்பட்டவர்களிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவான பின்பு சரியான ஊழியத்தை அவர் தொடரட்டும் என்று சொல்லி அந்த எட்வின் ரூசோ அவர்களிடத்துல சொல்லி அவர் ஜான் ஜெபராஜுக்கு சொல்லுவார் என்று நம்புகிறேன். அப்போ அன்றைக்கு ஜான் ஜெபராஜ் அவ்வளவு திமிர்த்தனமாக பேசின போது ஜான் ஜெபராஜுக்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள். காரணம் ஏன்? காரணம் அவர்களுடைய உபதேசம் அப்படி தவறான ஒரு உபதேசம், பாவம் செய்வதற்கு ஏதுவான லைசன்ஸாக கிருபையை பயன்படுத்துகிறவர்கள். ஆகவே தற்பொழுது ஜான் ஜெபராஜ் பேசின இந்த ஆடியோவிலே கூட நான் மனைவியை விட்டு வந்தது அது ஒரு பெரிய தவறு என்றோ, அல்லது இன்னொரு பெண்ணை நான் அடுத்து திருமணம் செய்ய போகிறேன், அந்த பெண்ணுக்கு நான் முத்தம் கொடுத்தேன் அது தவறு என்றோ, அந்த பெண்ணோடு தான் நான் தற்போது ஊர் சுற்றி கொண்டிருக்கிறேன், நாங்கள் இப்பொழுது ஒன்றாகத்தான் வெளியே செல்கிறோம் என்று சொல்வதோ அவருக்கு தவறாகவே தெரியவில்லை, அது ஒரு பாவமாகவே தெரியவில்லை. மாறாக நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதாவது வேதாகமம் கூறுகின்ற செயலுக்கு எதிராக, வேதாகமம் சொல்லுகிறது கண்காணியாவன் ஒரே மனைவியுடையவனாக இருக்க வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ இதற்கு எதிரான காரியங்களை இந்த ஜான் ஜெபராஜ் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தாலும் அவனுக்கு அது தப்பாகவே தெரியவில்லை. ஆகவே தான் கடவுளுடைய பிரசன்னம் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறது, கடவுள் என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார், கடவுள் எனக்காக யுத்தம் செய்வார், என்னை எதிர்க்கிறவர்களை கடவுள் பழி வாங்குவார் என்கிறதாக தற்பொழுதும் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே,
கடவுளுடைய கிருபை நாம் பாவம் செய்வதற்கு ஏதுவான லைசன்ஸ் அல்ல. அவர்கள் உண்மையிலேயே கிருபையை பாவம் செய்வதற்கு ஏதுவான லைசன்ஸ் ஆகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இப்பொழுதும் விபச்சார பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஜான் ஜபராஜ் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அந்த பாவத்திலிருந்து மீண்டு மனைவியோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற சிந்தையற்றவனாக காணப்படுகிறான். அப்போ விபச்சாரம் மட்டும்தான் பாவமா? இல்லை, பண ஆசை பாவமாக இருக்கிறது. இவர்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வேதாகம வசனத்தை புரட்டி மக்களிடத்திலிருந்து பணங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போ கிருபையை தவறாக பயன்படுத்தி கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் பக்க வழியாக கிறிஸ்தவத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அப்படி பக்க வழியாக நுழைந்தவர்கள் தான் இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள். இப்போ இவர்களை எல்லாம் ஆதரித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இவரது மனைவியும். கிருபையை வைத்துக் கொண்டு பணாசையை தூண்டுவதற்கு அதுவாக பேசும்போதோ அந்த கிருபையை பயன்படுத்தி கொண்டு மக்களிடத்திலிருந்து பொய் சொல்லி, கடவுள் பேரில் பொய் சொல்லி பணம் வசூலித்து சம்பாதித்து ஆடம்பர கார்களை வாங்கின போதோ அவரது மனைவியாகட்டும் இந்த அசோசியேட் பாஸ்டர் ஆகட்டும் அப்பொழுது இவர்களை தப்பு என்று சொல்லவில்லை. கிருபை இருக்கிறது என்கிற அடிப்படையில் துணிகரமாக வாய்க்கு வந்த அளவில் தற்பெருமை பேசி தன்னுடைய படைபலத்தை ஆள்பலத்தை எல்லாம் உயர்வாக பேசும்போது அப்பொழுது இதெல்லாம் தப்பு என்று சொல்லி கூட இருந்தவர்கள் சொல்லவில்லை. காரணம், அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பு கிடையாது. கிருபை இருந்தால் கிருபையை பயன்படுத்தல நாம் இப்படி எல்லாம் வாழலாம் என்கிறதாகத்தான் இருந்திருக்கிறது. ஆனால் எப்பொழுது அவர்கள் விபச்சாரத்தை மட்டும் ஒரு கொடிய பாவமாக பார்க்கிறார்கள் போல. ஆகவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது மட்டும்தான் ஜான் ஜபராஜை எதிர்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நாங்கள் கிருபையை பேசுகிறோம் என்கின்ற பெயரிலே கிருபையை பாவம் செய்வதற்கு ஏதுவாக உபயோகிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பாவத்திலே விழுவார்கள். அவர்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறவர்களும் இப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்து கிடப்பார்கள். காரணம், அவர்கள் கிருபையை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிருபை பாவம் செய்வதற்கு ஏதுவாக அல்ல. பாவத்திலே கிடந்த என்னை கடவுள் கிருபையாக மன்னித்து பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் பாவம் செய்வது பிடிக்காது, நான் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், அதற்கு ஏதுவாக கிருபை எனக்கு போதிக்கிறது என்கின்ற விதத்திலே செயல்படுவதுதான் கிருபையை பெற்றவர்கள். இப்பொழுது கூட ஜான் ஜபராஜை ஆதரித்து அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமிலே பார்த்தால் ஜான் ஜபராஜ் நான் ஜான் ஜபராஜுடைய ஃபேன், ஜான் ஜபராஜ் என்னுடைய டாடா ஸ்பிரிச், இப்படி எல்லாம் அநேக பெண்கள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஆதரவளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு கேடுகட்ட ஒருத்தன் ஜான் ஜபராஜுக்கு இப்பொழுதும் ஆதரவாக இருக்கிறான். பாஸ்டர் ஜோன் ஜெபராஜ் இந்தியா தேசத்துக்கு மாத்திரம் கர்த்தர் அவரை கொடுக்கவில்லை, முழு உலகத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு சொத்தாக, ஒரு தேவனுடைய மனுஷனாக, கிருபை பெற்ற அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். இந்த நாள் வரைக்கும் அவர் செய்திருக்கிற ஊழியம், இவருக்கு விரோதமாக பேசுகிற நீங்க செய்ய போனா 500 வருடங்கள் போகும். ஆனால் அவர் இந்த சில கொஞ்ச காலகட்டத்தில் கர்த்தருடைய கிருபை இல்லாட்டி இப்படி பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. ஆமாம், ஜான் ஜபராஜ் கிறிஸ்தவத்தை கெடுத்து ஒரு தவறான ஒரு காரியத்தை கிறிஸ்தவன் என்கின்ற பெயரிலே மக்களுக்குள்ளாக, இளைஞர்களுக்காக புகுத்தி இருக்கிறார், அநேக மக்களுக்குள்ளாக புகுத்தி இருக்கிறார். அதனால் அவங்களுடைய பர்சனலான காரியங்கள், விஷயங்கள், பிரச்சனைகள் அவர்கள் பர்சனலாக தீர்த்து கொள்ளட்டும். அவருக்கு விரோதமாக பேசுறது ரொம்ப பயங்கரமான காரியம். கடைசியில் அது சாபத்துல நிற்கும். ஜான் ஜபராஜ் தனிப்பட்ட விதத்திலே தானே தவறு செய்தார், அவர் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார் என்று சொல்லி கேட்கிறார். அதாவது அவர் தன்னுடைய குடும்பத்திலே செய்த தவறு, அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து கள்ளக்காதலியோடு வாழ்வது என்பது அவர் தனிப்பட்ட ஒரு பாவம் தான், தனிப்பட்ட ஒரு தவறு தான். அது கடவுளுக்கு விரோதமான பாவமே அல்ல என்கிறது போல பேசி இருக்கிறார். என்ன சொல்வது இவர்களை எல்லாம்? உபச்சாரம் செய்வது தனிப்பட்ட விதத்திலே செய்கிற தவறு, அது கடவுளுக்கு எதிரான பாவம் இல்லை. இப்படி எங்கடா வேதத்துல படிச்சீங்க? எந்த வேதத்துல படிச்சீங்க? ஒரு ஊழியக்காரனுங்கிறவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி கேடுகட்டவனாகவும் இருக்கலாம், நன்றாக பாட்டு பாட அறிந்தவனாகவோ மக்களை கவரும் விதமாக பேசுகிறவனாகவோ மேடையிலே பேசினால் அவன் ஒரு ஊழியக்காரன், கடவுளுக்கு பிரியமானதை செய்கிறான் என்று அர்த்தமா? அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட போதனை தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ கிருபையை தவறாக பயன்படுத்துகிறவர்கள், அப்போ இந்த கிருபையை தவறாக பயன்படுத்துவதன் விளைவு அல்லது கிருபையை பாவம் செய்வதற்கு ஏதுவாக புரட்டி பேசுவதன் விளைவு, கிருபை நாம் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார், ஆகவே நீங்கள் பண ஆசை கொள்ளுங்கள், நீங்கள் பொருட்கள் மீது ஆசை கொள்ளுங்கள் என்று போதிப்பதன் விளைவு இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக விழுகிறார்கள். அநேகர் பாவம் செய்கிறதை விரும்புகிறவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய விதமான கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவம் நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போதிக்கிறது. நீ பாவத்துக்குள்ளாக இந்த பண ஆசையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், பொருளாசை, பெண்ணாசை, மண்ணாசை இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும். உங்களுக்கு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, மேலானவைகளை நாடுங்கள் என்று போதிக்கும் போது அந்த போதனை இவர்களுக்கு பிடிப்பதில்லை. மாறாக இந்த பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள், பெண்ணின் மீது ஆசை கொள்ளுங்கள், இது தப்பு கிடையாது, கிருபை இருக்கிறது. இந்த பொருட்களின் மீது ஆசை கொள்ளுங்கள், தவறு கிடையாது, நீங்கள் விருப்பம் போல வாழுங்கள். ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து நல்ல என்ஜாய் பண்ணி ஆடல் ஆடி பாடி கடவுளை மகிமைப்படுத்துவதனால் போதும். நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கிறோம் என்கின்ற பேரில் எங்களுக்கு அதிகமாக காணிக்கை கொடுத்தால் போதும். அப்படியானால் நீங்கள் கிருபை பெற்றவர்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் தாராளமாய் கிடக்கும் என்கிறது போன்ற போதனைகள், அதிலே விழுந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட பாவச் செயல்களை விடுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ரசிகனாக இருக்கும் போது அந்த ரசிகை பின்னாளிலே கள்ளக்காதலியாக மாறுகிறாள். ஜான் ஜெபராஜுக்கு நாங்கள் ரசிகர்களாக இருக்கிறோம் என்கிறவர்கள் எதன் அடிப்படையில் ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அந்த சினிமா நடிகன் மீது அவனுக்குள்ள அந்த கவர்ச்சியின் பால் சில பெண்கள் இழுக்கப்பட்டு அவனை என்னுடைய கிரஷ் என்று சொல்லுகிறார்களோ, அவனோடு கூட தங்களுடைய மனதிலே உபச்சாரம் செய்கிறார்களோ, எப்படி ஒரு கவர்ச்சிகரமான சினிமா நடிகையின் மீது சில ரசிகர்கள் ஈர்ப்பு கொள்ளுகிறார்களோ, மனதுக்குள்ளாக உபச்சாரம் செய்கிறார்களோ, அதை போலத்தான் இன்றைக்கு ஜான் ஜெபராஜ் என்கின்ற ஒரு கவர்ச்சி மேடை நடிகன் அவனுடைய கோமாளித்தனங்கள் பால் ஈர்க்கப்பட்டு அவனுக்கு ரசிகர்கள் ஆக மாறி இருக்கிறார்கள். ரசிகர்கள் ஆக மாறி ஐயோ அவனோடு கூட வாழ்ந்தால் போதும், அவனோடு கூட ஒரு நாள் நாம் வாழ மாட்டோமா என்கின்ற ஏக்கத்தில் அநேகர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது கவர்ச்சி. இது அவன் பேசுகிற செய்தி சத்தியம் என்றோ அதுதான் உண்மை, அது கடவுள் கொடுத்த காரியம் என்று வேதத்தின் அடிப்படையில் வெளிச்சம் பெற்றதனால் வருகிற காரியம் அல்ல. அவனுடைய பேச்சு, நடை, உடை, பாடல் இவைகள் கவர்ச்சிகரமாக இருப்பதால் அவைகளின் பால் வந்த ஈர்ப்பு. தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ளப்போதர்களை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் இவர்கள் இப்படிப்பட்ட இந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக பயன்படுத்துகிற இந்த போதனைகளில் சிக்காமல் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.